பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் ஐடியா குடுக்கணும்னா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன பிசினஸ் ஐடியா குடுப்பீங்க? பிஸ்னஸ் ஐடியானா பசங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேவா. ஆக்சுவலி கன்சல்டிங் பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். நல்லா பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சி அந்த சாஃப்ட்வேர் ஒரு 4 பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு நம்ம சைட் பை சைட் பண்ணலாம். இன்னொரு மெயின் பிஸ்னஸ் வந்து பசங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லணும்னா இப்போலாம் வந்து டர்ஃபிங் மேலே அந்த டர்ஃபிங்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கா, வாடகை வாங்குங்க, அழகாக வந்து பேட்மிண்டன் கோர்ட் கிரியேட் பண்ணுங்கள், இல்லைனா கிரிக்கெட் கோர்ட் கிரியேட் பண்ணுங்கள். அதில் நம்ம பிஸ்னஸ் நிறைய வந்துட்டு பண்ணலாம். ஸோ ஏன்னா பர் ஹவர்க்கே வந்து கண்டிப்பாக 400 500 வாங்குறாங்க. நம்ம ஒரு 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம்னா இதில் நம்ம கண்டிப்பாக ஓரளவுக்காவது நம்ம எடுக்க முடியும். ஒரு 6 month ஓகே, தென் நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து முன்னேற முடியும். அப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபுட்டு தான். இப்போது இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் பே பண்ணுவாங்கன்னா ஃபுட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் தான். ஸோ ஃபுட் பிஸ்னஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரான்ச்சைஸி இல்லாமல் நம்மளே ஒரு ஓன் கிரியேஷனில் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எனிதிங் தட் டேஸ்ட் ரியலி குட்ஸ் அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் நான். ஒரு பிசினஸ் ஐடியா தான் கேட்டோம். இவ்ளோக்குள்ள நீங்க கொட்டுறீங்கன்னா, உங்களுக்கும் நெறைய பிசினஸ்லாம் மைண்ட்ல இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்திருக்கா? ஆமாம், எனக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. எனக்கு வந்து 3D பிரிண்டிங் பிஸ்னஸ் வந்து என் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இப்போது அதுக்கான பில்டிங் நான் எதுவுமே பெருசாக பண்ணல. பட் ஃப்யூச்சரில் யோசித்து ஒரு இன்வெஸ்டரை பிடிச்சி அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் கண்டிப்பாக பண்ணுவேன்.